கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய ஐக்கியத்தையும் தொடர்ந்து புறக்கணித்து வந்தால் அந்த நபர் தேவனுடைய இடத்தை அர்த்தமற்ற குப்பைகளால் நிரப்புகிறவராக காணப்படுவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்று உங்களுக்கு புரியவில்லை என்றாலும் முழுமையாக அவரை விசுவாசியுங்கள். நீங்கள் இப்பொழுது எந்த இடத்தில் இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் உங்களுடன் இருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அப்பா என்று உமது சமூகத்திற்கு நேராக வரும்பொழுதெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தால் நீர் எங்களை சூழ்ந்து கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளும் உம்முடனான ஐக்கியமும் எங்களுக்கு சமாதானத்தையும் நிறைவையும் தருவதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்காக செய்கிற மகத்துவமான காரியங்களை எல்லாம் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் உம்மை உறுதியாக விசுவாசிக்கவும் வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.